கொடைக்கானலில் ஸ்டாலினின் தோராய பட்டியல். ரெஸ்டில் ரெடியாகும் சீக்ரெட் லிஸ்ட். அமைச்சரவை மாற்றம். தேர்தல் முடிவுகளுக்கு முன்பே கொடைக்கானலில் முகாமிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்களின் வெற்றி வாய்ப்பு குறித்து சபரீசனின் ரகசிய ரிப்போர்ட் மற்றும் புதிய அமைச்சரவை பட்டியல் தயாரிப்பு என தமிழக அரசியல் அடுத்த கட்ட அதிரடி மாற்றங்களுக்கு தயாராகி வருகிறார். தற்போதைய அமைச்சரவையில் முதல்வர் உட்பட 34 அமைச்சர்கள் உள்ளனர். இதில் 32 அமைச்சர்கள் இந்த முறை தேர்தல் களத்தில் நேரடியாக போட்டியிடுகின்றனர். இவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றாலும் தற்போதைய அமைச்சரவையில் இருக்கும் சிலரை விடுவிக்க முதல்வர் ஸ்டாலின் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். கடந்த கால செயல்பாடுகள், மக்கள் மத்தியில் அமைச்சர்கள் மீதான நற்பெயர் மற்றும் நிர்வாகத்தின் திறன் ஆகியவற்றை அடிப்படையில் இந்த மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அதிரடி முடிவுக்கு வலு சேர்க்கும் வகையில் முதல்வர் ஒரு ரகசிய அசைன்மெண்ட்டையும் கொடுத்துள்ளார். களத்தில் நின்ற 32 அமைச்சர்களில் எத்தனை பேர் உறுதியாக வெற்றி பெறுவார்கள், யாருடைய வெற்றி வாய்ப்பு இழுபறியில் இருக்கிறது, யாருடைய தொகுதிகள் வாக்கு சதவீதம் சரிந்துள்ளது என்பது குறித்த துல்லியமான ரிப்போர்ட்டை தயாரிக்கும்படி தனது மருமகன் சபரீசனிடம் முதல்வர் கேட்டுள்ளாராம். இந்த ரிப்போர்ட் கையில் கிடைத்தவுடன் அமைச்சரவை மாற்றத்திற்கான இறுதி முடிவை முதல்வர் எடுக்க உள்ளார். வெற்றி பெற்று வந்தாலும் சில மூத்த அமைச்சர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்படலாம் என்றும் அவர்களுக்கு புதிய முகங்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்படலாம் என அறிவாலய வட்டாரங்கள் குறிப்பாக இளைஞர்கள் அணிக்கும் கட்சியின் விசுவாசமான 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முதல்வர் திட்டமிட்டுள்ளார். கொடைக்கானலில் குளிரில் அமர்ந்து முதல்வர் தயாரிக்கும் இந்த லிஸ்ட் சென்னை திரும்பியதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த கொடைக்கானல் பயணம் என்பது ஒரு சென்டிமெண்ட் மட்டுமல்ல, தமிழக அரசியல் நிர்வாகத்தை சீரமைக்கப் போகும் ஒரு முக்கியமான திட்டமிடலாகும். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும்போது கொடைக்கானல் மேஜிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது என்பது தெரிந்துவிடும். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமையும் புதிய அமைச்சரவை புத்துணர்ச்சியுடன் புதிய முகங்களுடன் இருக்கும் என்பதே தற்போதைய அரசியல் நிலவரமாக உள்ளது.